தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணிகளுக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பிருக்கிறார். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள். திமுக மற்றும் பல்வேறு மாநிலங்களின் சேர்ந்த அரசியல் கட்சிகள், குறிப்பாக மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாட்டிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் என ஏராளமான அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் அரசியல் கட்சிகளும் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீவிர சரிபார்ப்பு பணிக்கு எதிராக மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு விரிவான விசாரணையாக நடைபெற்றது. அப்பொழுது திமுகவின் RS பாரதி சார்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் ஆஜராகி இருந்தார். அவர் அவசர கதியில் தேர்தல் ஆணையம் இந்த பணிகளை மேற்கொள்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இது பருவமழை காலம் என்பதாலும் அதிக இயற்கை பேரிடர்கள் ஏற்படக்கூடிய காலம் என்பதாலும் விவசாயிகள் அறுவடைக்கு தயாராக அந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய காலம் என்பதாலும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைகளை ஒட்டி தொடர் விடுமுறை விடப்படக்கூடிய காலம் என்பதாலும் இந்த நேரத்தில் இந்த தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலை மேற்கொள்வது என்பது சரியானதாக இருக்காது. அதற்கு கால அவகாசம் என்பது நீண்ட நாட்கள் தேவைப்படும். அவசர கதியில் செய்யக்கூடாது என்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அப்பொழுது குறுக்கிட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த், இயற்கை பேரிடர் என்பது இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியில் எப்போதும் நடந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி பார்த்தால் எதையுமே செய்ய முடியாது என்று அவர் ஒரு தனது தரப்பு கருத்துக்களாக கூறியிருந்தார். ஆனாலும் கூட திமுக தரப்பில் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது, பருவமழை காலம் என்பதால் நிறைய பேர் சிரமங்களை சந்திப்பார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை படிப்பதற்காகவும் வேலைக்காகவும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடியவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம். அப்படி இருக்கும் பொழுது 1 மாத கால அவகாசம் என்பது மிகவும் குறைவு. அவர்கள் யாராலும் அவர்களது விண்ணப்பங்களை சரியாக செய்து முடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள், இந்த வேலைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் போதுமான பயிற்சி இல்லாததனால் நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டு வருகிறது என்ற ஒரு வாதங்களை முன்வைத்தார். அதனை அடுத்து மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் அதே மாதிரியான வாதங்களை முன்வைக்க முற்பட்ட போது, நீங்கள் அனைவரும் ஒரே மாதிரியான கருத்துக்களை தான் கூறப்போகிறீர்கள், நாங்கள் இந்த விவகாரத்தில் தலைமை தேர்தல் ஆணையத்தின் கருத்துக்களையும் அறிய விரும்புகிறோம் என கூறி இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என நோட்டீஸ் ஆனது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.